போனது ரெக்கார்டு சேவ் ஆகிருக்காது, அவ்வளோதான் அது. சரி பார்ப்போம், அது என்னன்னு தெரியல, 2 நாள் அந்த பிரச்சனை அதான் தெரியலங்க. டல் ஓசி கொண்டு வரான். இப்போ ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சு, நாடே அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. வாரிசிலப்பு கொள்கை, அப்புறம் நல்லாட்சியற்ற நாடுகள், அப்புறம் சண்டை மூலியமாக போர் மூலியமாக நிற்கிறது. போர் மூலியமாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த என்னது ஆப்கானிஸ்தான்லாம் பிடிக்க போவானுங்க. ஆப்கானிஸ்தானில் இப்போ யூஎஸ்ஏ ஜெயிக்க முடியல, அவனுங்க அடித்து துரத்தி விட்ருவானுங்க. ஆப்கானிஸ்தான் இங்கே இருக்க ஆப்கானிஸ்தான் மேப்பில் இந்தியாவில், இது பாகிஸ்தான் இப்போது அந்த மாதிரி. அப்புறம் நல்லாட்சியற்ற நாடுகள்னு ஒரு 2-3 நாட்டை, அதாவது அவன் நாட்டில் நிர்வாகம் சரியில்லைன்னு நினச்சிக்குவான். யார் அது? ஃபோன் யாரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அது மாதிரி. அப்புறம் வாரிசிலப்பு கொள்கை இதை சொல்லுவார். இதில் ஒரு சில நாடு வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. 1857ஆம் ஆண்டு வட இந்தியாவில் சிப்பாய் கழகத்துக்கு முக்கியமான காரணமே இதுதான். சரியா? சரி, என்னன்னா எந்தெந்த இங்கே சுதேசி அரசுகள் இருக்காங்களோ எப்பயுமே ராஜா என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆண் வாரிசு, அவன் இறந்துட்டானா அவனுக்கு பின்னாடி வர ஆண் வாரிசு பெரியவன், அவன் தான் பதவி ஏற்றுக்கணும். அப்படி ஆண் வாரிசு இல்லை அப்படின்னாக்கா அவன் ஒருத்தனை தத்தெடுத்து அவனை ராஜா வைக்கிறவன். அதான் ப்ரொசீஜர் அது வரைக்கும். அப்பையிலேருந்தே மனு தர்மம், அந்த என்ன ஸ்மிருதி கிருத்திலாம் இருக்குல்ல, அது எல்லாமே அதை தான் சொல்லுது, அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ராஜாவுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னாக்கா அவன் ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுக்கிறான்னா அதுக்கு முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கணும். யாருக்கிட்ட? இங்கிலீஷ்காரன்ட்ட வாங்கணும். பர்மிஷன் வாங்கி ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த அரண்மனை ராஜாவோட சொத்துக்களுக்கு மட்டும்தான் அவன் வாரிசு, நாட்டுக்கு அவன் வாரிசு கிடையாது. நாட்டை யார் எடுத்துக்குவா? நான் எடுத்துக்குவேன். யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இங்கேருந்து எங்கே வந்து வேலை கட்டுறானுங்க பாருங்க. இங்கே முக்கியமான வேலை நடந்தது யாருன்னா துபாசிக்காரனுக்கு பண்ண வேலை தான் எல்லாமே இது வரைக்கும் நடந்தது. இந்த ராஜா இப்படி தான் இருப்பான், அவனை இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த சாஸ்திரம் இப்படி சொல்லுது, இப்படி தான் போடணும். அப்படி நாட்டை ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, கொடுத்ததே அவனுக்கு தான். எங்கே போகிறதுக்கு அங்கே போய் உட்காந்துக்குவான். இன்னமும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாம். அப்போ அந்த மாதிரி அப்போ நிறைய நாடை பிடிச்சிருவாங்க. அயோத்தி, பேகம், ஜான்சியில் அங்கங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எல்லா நாட்டையும் பிடிங்குவாங்க. யார் பிடிங்குவா? இங்கிலீஷ்காரன் பிடிங்குவான். இப்போ டோட்டலாக என்ன ஆயிடுச்சு, இந்தியாவில் ஒரு பெரிய பேரரசு, அங்கங்கே சின்ன சின்ன சிற்றரசு இருக்குது. அவனை தவிர எல்லா பெரிய லேண்டு எல்லாத்தையும் யார் எடுத்துக்கிட்டா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்கிட்டான். எதுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது? 1764 1857 சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு முன்னாடிக்குள்ளே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். இந்த கதைகளை தான் இப்போ நம்ம இந்த பாடத்தில் சொல்ல போகிறாங்க. ஓகேவா? இந்த பாடத்தில் அதான் பார்க்க போகிறாங்க. என்னென்ன? பிளாசி போர், பக்சார் போர், திரும்ப அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கர்நாடக போர் 3, ஆங்கில மைசூர், இதெல்லாம் தனித்தனியாக நடக்காது, ஒன்றுக்குள்ளே ஒன்று நடந்துட்டு இருக்கும்பொழுது இன்னொன்று நடக்கும், அந்த மாதிரி. அப்புறம் ஆங்கில மராத்திய போர் 3, அதெல்லாம் போர்னு இந்தியாவில் சொல்லக்கூடியது. அது இல்லாமல் தென் இந்தியாவில் அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது தென்னிந்தியாவில் என்ன நடந்திருக்கும், அந்த கர்நாடக போருக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் நம்ம பாளையக்காரர்கள் புரட்சிலாம் நடந்திருக்கும். புலித்தேவர், வேலுநாச்சியார், இந்த பிரச்சனைலாம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கும். அப்புறம் 1604 வேலூர் சிப்பாய் கழகம் நடக்கும், 1806. இதெல்லாம் அவனுங்க வரலாறில் படிக்கிறதே இல்லை, நம்ம மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனுங்க வரலாறை, வீணாக போன வரலாறு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியானா என்ன பண்ணணும், எல்லாத்தோட வரலாறு தானே சேர்த்து படிக்கணும். அப்போ நீ தனியாக தானே வச்சுருக்கிற தமிழ்நாட்டை. இப்போ தனியாக போகிறதுல என்ன பிரச்சனை? அடிமையாக இருந்தே உங்களை பழக்கப்படுத்திறானுங்க. சரியா? ஆமாம். அதனால் அடிமையாக இருக்கிறது தான். சுதந்திரம் வாங்கி தனியாக இருக்கலான்ட்டானா வரமாட்டேங்கிறீங்க. இல்லை அதே எப்படி பாப்பான்ட்டு அருமையாக தான் இருப்பேன் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. என்ன பண்ணுறது, கடவுள் பேரை சொல்லிட்டு. சரி,
அடுத்த அவன் தான் அறிவாளி உலகத்துலேயே, நம்ம தானே அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிட்டு, அதனால தான் அவன் சொல்கிறத கேட்குறீங்க. குழந்த பிறந்தவொடனே எங்கே போகிறீங்க? ஜாதகம் தூக்கிட்டு ஐயர்கிட்ட போய் தேதி குறிச்சிட்டு வா. செத்து போனவொடனே புதைக்கிற நேரம் கொண்டு போய் ஐயர்கிட்ட போய் நேரம் குறிச்சிட்டு வா. கருமாதி பண்ணுறதுக்கு ஐயர்கிட்ட போய் நேரம் குடிச்சிட்டு வா. அப்படியே ஆகியாச்சு. நம்ம தானே சரி, அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. அப்புறம் எல்லாம் உங்களை காப்பாற்றுறதுக்கு எவனாவது ஒருத்தர் வருவார், ஹீரோ வரணும். அப்போ தான் டன்டான்னு நீங்களே எழுந்து நில்லுங்கடான்னு நிற்க மாட்டேங்கிறீங்க. சரியா? நம்ம தானே எப்போ ஒருத்தர் புதுசாக வராரு, எழுப்பி விட்ருக்கானுங்க. இல்லைன்னா உன் வீட்டில் ரைடு விட்ருவேன்ட்டு எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் அதுக்கு தான் வந்தார் வெளியில். எதுக்கு ரைடு விட்ருவேன் அப்படின்னு இந்திரா காந்தி மிரட்டினோன்னா தனியாக ஓடியாந்தார். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அப்படியே ஆக்கி வச்சுருக்கிறானுங்க. விஜய் பார்த்துக்குவாரா? யார? மீனாவியா? அதான் அவன் கரெக்டாக இல்லை. நான் தான் ஒழுங்காக டேக்ஸ் கட்டலையே. சினிமாக்கார அவன் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறான் சொல்லுங்க பார்ப்போம். ரைட், சரி ரைட் விடுங்க. இதெல்லாம் தான் அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பிரேக் எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். போயிட்டு வாங்க, போயிட்டு அந்த பாடத்தை பார்ப்போம்.